பரணி ஆளுகள்லாம் ஓடி வந்து பார்ப்பாங்க ரொம்ப ஈகரா. என்ன சொல்ல போறாங்க பரணி நட்சத்திரம், பூரம், பூராடம். யாரில் எங்கள் அம்மா வந்து பூர நட்சத்திரம், அதனால பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வேணும், உங்களுக்கு வந்து எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குது அப்படி சொல்லி கேளுங்க. ஏன்னா நான் வந்து தாந்திரிகம் மாந்திரிகத்தில் உண்டானது, ஆகமத்தில் இருக்கிறது. ஏன்னா எனக்கு வந்து நல்ல நல்ல குருஜி கிடைச்சிருக்கிறாங்க. எனக்கு எல்லா நான் சின்னதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல டீச்சர்ஸ், நல்ல நல்ல குருஜி கிடைச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது நான் இப்படி செய்யலாமா, நான் இந்த கோயிலுக்கு போகலாமா, நான் இதை செய்யக்கூடாதா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு உண்டான அந்த பதிவு நான் அடுத்த லைவில் கண்டிப்பாக உங்களுக்கு, இப்போ நான் எப்படி விளக்க பற்றி சொன்னனோ, பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறதை பற்றி சொன்னனோ, ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி வந்து சாமி கும்பிடணுங்கிற க்ரைட்டீரியா சொன்னனோ, அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் பதிவு பண்ணுங்க, அதுக்குண்டான விளக்கங்களையும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா SMGV ஃபவுண்டர் வந்து எங்கள் குருஜி சௌபாகிய மணிவண்ணன் ஐயா. அவருடைய வகுப்பு வந்து 24 ஆகஸ்ட் 2025 பண வசிய கலை சூட்சமம். அதாவது பணம் வந்து யாருக்கு தான் தேவையில்லாமல் இருக்கும் இல்லையா? பணங்கிறது சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்களுக்கு வர வாண்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பணம். பணம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திபன் ஒரு டக்குன்னு ஒரு டைலாக் சொன்னான். என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணம் கொடுத்தாதான் எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. பாலிலிருந்து கற்பூரம் வரை எல்லாமே இப்போ பணம் கொடுத்தாதான் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பணம் வசிய கலை, ஒரு பணத்தை வந்து லக்ஷ்மி கடாட்சம், பணம் அப்படிங்கிறத, தங்கம், பணம், இதெல்லாமே குரு பகவான் இதை வந்து எப்படி ஈர்க்கிறதுங்கிற கலை. இந்த சூட்சம வகுப்பு 24 1500 ரூபாய் தான். நீங்கள் 1500 ரூபாய் இல்லை, இதில் 1.5 லட்சத்துக்கும் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகக்கூடிய சூட்சமங்கள் நிறைய விஷயத்தை எங்கள் குருஜி வந்து சொல்லிக் கொடுப்பாரு. எங்களுடைய நோக்கமே வந்து என்னன்னா, எல்லா மனிதர்களும் ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்போட, அதாவது லௌகீகத்தில் ஆத்மீகம், இதுதான் எங்களுடைய இது சாராம்சம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லௌகீக வாழ்க்கை நடத்தக்கூடிய நீங்கள் யாருமே ஆன்மீகத்துக்குள்ளார நம்ம இழுக்கவே இல்லை. லௌகீகம், நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, குழந்தை குட்டி, அப்பா அம்மா, குடும்பமாக வந்து எப்படி சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. ஸோ வந்து இந்த பண வசிய கலை சூட்சமம் வந்து 24 ஆகஸ்ட் மாதம் 2025 தொடர்ந்து 10 நாள் வகுப்பு ஆன்லைனில் தான் நடக்கும். கட்டணம் வந்து 1500 ரூபாய். நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை குரூப்பில் சேர்த்திக்குவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பரணி நட்சத்திரத்துக்கு சொல்லலாம். ஓகே, பரணி நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன். இப்போ துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் போய் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது பெண்கள் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ராகு வந்து யோகமாக இருக்குதா அப்படிங்கிறதோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்க. அவயோகமாக இருந்தால் இதை வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணாதீங்க. ஆனால் ஒரு பரணி நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கணும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பரணி, உங்களுக்கு வந்து பரணியோட ஒரு குட்னஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு. அதே மாதிரி நெல்லிக்காய் தான் அது வந்து நெல்லி மரம், விருட்சம் வந்து நெல்லி மரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம், உங்களுடைய பணம், நீங்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான உணவு, உடை, இதெல்லாம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம இது இருக்கு இல்லையா, அந்த நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய இலையை எடுத்து உங்கள் பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நெல்லிக்காவை வந்து சாப்பிடுங்க. நெல்லி விதை இருக்கும், நெல்லிக்காய் விதை, அதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும். இல்லைன்னா நீங்களே கூட ஊறுகாய் போட்டிங்கன்னா அதுக்குள்ளார விதை இருக்கும் இல்லையா,
அதை நிழல்லே காய வச்சிங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுடைய பண டப்பாக்குள்ள ஒரு மஞ்சள் துணியில போட்டு முடிச்சு போட்டு கட்டி நீங்க உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பரணி நட்சத்திரம் நல்லா இயங்கும். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்தி மரம், அத்திப்பழம் சொல்லுவோம் இல்லையா, அத்தி மரம் இதுதான் தலை விருட்சம். நெல்லிக்காய்ங்கிறது ஃபுட்டு, உணவா எடுத்துக்கிறதுக்கு பரிகாரத்துக்கு தான் நெல்லிக்காய். ஆனா தலை விருட்சங்கிறது அத்தி மரம். ஓகேங்களா? இல்ல இப்படியெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணணும்னா இதோடைய சின்னம் வந்து முக்கோணம். நீங்க வந்து ஒரு முக்கோண பீஸ்ல பேப்பரை கட் பண்ணிட்டு இல்லைன்னா பிரமிடு மாதிரி கூட கிடைக்குதோ இல்லையா, அதை நீங்க வந்து உங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம், உங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம், உங்களோட பேக்ல நீங்க அதை வைக்க வைக்க என்ன ஆகும்னா உங்களுடைய இந்த பரணி நட்சத்திரம் நல்லா இயங்கும். அதுக்கப்புறம் தெருவிளக்கு, பியூட்டி பார்லரு, நெருப்பு, இந்த நெருப்பு இருக்கிற இடம் எல்லாமே வந்து பரணி நட்சத்திரம் இருக்கிற இது. அப்புறம் தீபத்தை பத்தி சொல்லும்போது யம தீபம்னு ஒண்ணு இருக்குது, பரணி தீபம்னு சொல்லுவாங்க. அது வந்து வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்க, ரொம்ப வருஷமா வந்துட்டு படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, 4 வருஷமா 5 வருஷமா படுத்த படுக்கையாவே இருக்கிறாங்க, அப்படிங்கிறவங்களை வந்து யம தீபம் அப்படிங்கிறது ஏத்தலாம். யம தீபம் ஏத்தறதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா இந்த கார்த்திகை விளக்கு, கார்த்திகை மாசம் வரும்போது, இப்ப ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை வரும் இல்லையா, கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே விளக்கேத்துறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுலயும் வந்து பரணி தீபம் வரும், பரணி கார்த்திகை. அப்ப பரணி தீபத்துக்கு வந்துட்டு கண்டிப்பா ஏத்தணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை வரும் பார்த்தீங்களா, ஐப்பசி மாசம் அமாவாசை தீபாவளியா கொண்டாடுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி செய்கிறது தான் யம தீபம். அதுக்கு வந்து சில கிரைட்டீரியா இருக்குது. நீங்க வாசலுக்குள்ளேயும் ஏற்றக்கூடாது, வாசலுக்கு வெளியும் ஏற்றக்கூடாது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல பீடம் வச்சு அகல் விளக்கு வச்சு யமனுக்கு வந்து ஏத்துற தீபம். அந்த தீபம் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் வச்சு எருமை பால், பசும்பால் வைக்கக்கூடாது, எருமை பால் வாங்கி அதுக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சு வந்து அந்த விளக்குக்கு இது காட்டணும். அதுதான் யமதீப பூஜை. அந்த யமதீப பூஜை வந்து வீட்டில் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த யமதீபம் மருமகளோ மகளோ நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. ஏன்னா இப்போ இதை சொல்லும்போது நம்ம மிருத்திக்ஞ ஹோமத்தை பற்றியும் அதோட மந்திரத்தை பற்றியும் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாரும் மிருத்திக்ஞ மந்திரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஆமாம்